ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இந்த அப்பத்தை யார் மட்டும்தான் உண்ணலாம்? குருக்கள் மட்டும்தான் உண்ணலாம். புதிய ஏற்பாட்டில் இதே ஒரு மேற்கோள் வரும். தாவீது என்ன பண்ணா, அவனுக்கு பசியாக இருந்த போது அபியத்தார் இடத்துல ஓடுறான். அங்கே அபியத்தாருக்கு உணவு கிடையாது, வேற கொடுக்கறதுக்கு இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, காணிக்கையப்பங்களை எடுத்து தாவீதுக்கும் உடன் வந்தவர்களுக்கும் கொடுக்கிறார் என்கிற செய்தி வருகிறது. அதாவது இந்த நேரத்தில் பசியோடு இருக்கிறவர்களுக்கு உணவாக புழியாத அந்த அப்பமாகிய காணிக்கையப்பங்களையும் நண்பர் தாவீதுக்கு கொடுக்கிறார் அபியத்தார் என்கிற அந்த சிந்தனையை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த புழியாத அப்பத்தை குருக்கள் மட்டும்தான் உண்ண முடியும் என்றால் அது திருமுன்னிலை அப்பம். அது வலப்புறம் இருக்கிறது ஒரு மேஜையில். இடப்புறமாக இருப்பது விளக்கு தண்டு, 7 திரிகள் கொண்டது அல்லது விளக்குகள் கொண்ட அந்த மினோரா என்று அழைக்கப்படுகிற விளக்கு இறைவனுடைய பிரசன்னத்தை, ஒளி பிரசன்னத்தை அங்கே சுட்டி காட்டுகிறது. இதுதான் இந்த மையப்பகுதியில் இருக்கிற 3 பொருட்கள். ஆக திருத்துயகத்தில் இருப்பது உடன்படிக்கை பேழை, அதனுடைய மையப்பகுதியில் இருக்கிறது தூவப்பீடம், அதனுடைய வலப்புறம் இருப்பது திருமுன்னிலை அப்பம், இடப்புறம் இருப்பது மினோரா என்று அழைக்கப்படுகிற விளக்குத்தண்டு. இதை தாண்டி நாம் முற்றத்துக்கு வந்தோம் என்றால், முற்றத்திலே மிக முக்கியமான ஒரு நிலை இருக்கிறது. ஒன்று, எப்பொழுதெல்லாம் இவர்கள் தீட்டுப்படுகிறார்களோ அந்த தீட்டை கழிப்பதற்கான ஒரு வெண்கல தொட்டி தண்ணீர் நிரப்பி இருக்கும். அந்த தண்ணீர் தீட்டு கழிப்பதற்காக பயன்படுத்துவது அல்லது இவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக. இரண்டாவது, அதற்கு முன்னால் இருக்கிற பலிபீடம். இந்த பலிபீடம் கூடாரத்தில் எப்படி இருந்தது என்றால், அதை வேறு எங்கெல்லாம் அவர்கள் போகிறார்களோ அங்கே தூக்கிச் செல்வதற்காக அவர்கள் வெண்கலத்திலே அந்த பலிபீடத்தை உருவாக்கியிருந்தார்கள். வண்டியை போல அதை திரும்ப அவங்க கையில் தூக்கிட்டு போகலாம். எல்லாமே அவர்கள் எடுத்து செல்லக்கூடியதுதான். இடம் மாற்றி இடம் போகிற போது அத்தனையும் கிளப்பி கொண்டு போகிறது மாதிரி தான் அது இருக்கும். நிரந்தரமாக அங்கே அவர்கள் அதை கட்டவில்லை. இந்த பலிபீடத்தில் தான் ஆடு மாடுகளை பலி கொடுத்தார்கள். ஆனால் இந்த ஆடு மாடுகளை எல்லாம் இங்கே வெட்ட மாட்டார்கள், பலிபீடத்தில் வெட்ட மாட்டார்கள். இதற்கென்று தனியாக வெட்டுவதற்கு பீடங்கள் இருந்தது. அது 2 பகுதிகளிலும், அந்த முற்றத்தில் 2 பகுதிகளிலும் 1, 2, 3, அதே மாதிரி இந்த பக்கம் 2 அல்லது 3, ஏறக்குறைய 6, 7, 8 என்கிற எண்ணிக்கை கூட போகலாம். நம்ம நிறைய பேர் காணிக்கைகள் கொண்டு வருகின்ற போது வெட்டுவதற்கு இடங்கள் வேண்டும் என்பதற்காக முற்றத்தில் 2 பகுதிகளிலும் வெவ்வேறு மேஜைகளை அடுக்கியிருப்பார்கள், அதாவது வெட்டுவதற்காக ஆடு மாடுகளை. எனவே வெட்டுவதற்கும் தனியாக இடம் இருந்தது. அந்த பலிபீடத்துக்கு முன்னால் இருப்பது நுழைவாயு. கூடாரம் முழுவதற்கும் நுழைவாயிலாக அது இருக்கிறது. இதுதான் இஸ்ராயல் மக்கள் சந்திப்பு கூடாரத்தினுடைய அமைத்த நிலை. இதை நாம் விடுதலை பயண நூல் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரை விளக்கமாக பார்க்கிறோம். ஒவ்வொரு பொருளும் எதில் தயாரிக்கப்பட்டது, அதில் என்னென்ன சேர்க்கப்பட்டு இருக்கிறது, என்னென்ன இருக்கணும் என்கிற விளக்கங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. நம்ம சுருக்கமாக இந்த சந்திப்பு கூடாரத்தை பற்றி, இதில் என்ன பொருட்கள் இருக்கிறது, நம்முடைய தேவைக்காக, ஏனென்றால் இது லேவியர் புத்தகத்தில் இந்த பலிகளை சுட்டி காட்டுவதனால அதற்கு முக்கியமான செய்திகளை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த சந்திப்பு கூடாரம் என்பது பலி கொடுப்பதற்கு மட்டுமல்ல, இறைவனை சந்திப்பதற்கும் இறைவனை வழிபடுவதற்கும் உரிய ஒரு இடம். இப்ப இங்க நாம எரிபலிகள் நடக்கப் போவதை பற்றி பேசுகிறோம். இதுல 3 கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள். ஒன்று, என்ன எரிபலியாக கொடுக்கப்படுகிறது? 2வது, இந்த எரிபலி எப்படி நடக்கிறது?
மூன்றாவது, இந்த எரிபலி என்ன நோக்கத்துக்காக நடக்கிறது. நான் ஏற்கனவே எரிபலிகளை பற்றி சொல்லுகிற போது விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். எரிபலி என்றால் ஹோலகாஸ்ட், பர்ன்ட் ஆஃபரிங். இஸ்ராயல் மக்கள் செய்த பலிகளில் முக்கியமான பலி இந்த எரிபலி. எனவே இப்போ இந்த எரிபலியை பற்றி இந்த லேவியர் புத்தகத்தில் 2 பகுதிகளில் இடம்பெறுகிறது. ஒன்று முதல் அதிகாரம், இரண்டாவது 6ஆம் அதிகாரம் 8 முதல் 13. 6ஆம் அதிகாரம் 8 முதல் 13. இந்த ரெண்டையும் இணைத்தே பார்ப்போம். ஆனால் வாசிக்கிற போது அந்த முதல் அதிகாரத்தை மட்டும் வாசித்தால் போதும். 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது அந்த 6ஆம் அதிகாரத்தை நாம் விளக்கமாக பார்க்கலாம். ஆக எரிபலி என்கிற அந்த தலைப்பு 2 பகுதிகளாக வருகிறது. ஏன் 2 பகுதிகளாக வருகிறது? முதலாவது, இந்த பலியை கொண்டு வருகிறார் அல்லவா நேர்ச்சையாளர். அந்த நேர்ச்சையாளரை பற்றிய சிந்தனையை முதல் அதிகாரம் கொடுக்கிறது. 6ஆம் அதிகாரம் 8 முதல் 13ஆம் வசனம் இந்த பலியை செலுத்துகின்ற குருவனுடைய செயல்பாட்டை பற்றி கூறுகிறது. இது 2 தான் வித்தியாசம். எந்த நிலையில் அந்த குருவானவர் எப்படி அதை பலி கொடுக்கிறார், எந்த முறையில் பலி கொடுக்கிறார் என்பது, அவர் எப்படி இருக்க வேண்டும், அவர் அதில் என்னென்ன பகுதிகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவரை பற்றியது. பலி கொடுக்கிற அந்த குருவை பற்றிய குருவை பற்றிய விளக்கம். இங்கே பலியை கொண்டு வந்தவரை பற்றிய செய்தி. அவர் எதுக்காக கொண்டு வர்றாரு, அந்த பலி எப்படி ஒப்பு கொடுக்கப்படுகிறது என்கிற அந்த சிந்தனைகளைத்தான் இந்த முதல் பகுதியிலே பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு பலிக்கும் இதே மாதிரி 2 பகுதியில் இருக்கிறது. நம்ம 5 பலிகளை பார்த்தோம். எரிபலி, 2வது நேர்ச்சை பலி, 3வது நல்லுறவு பலி, 4வது தன்னுடைய அறியாமல் செய்த குற்றங்களுக்கான பலி, 5வது இறுதியாக குற்ற நிவர்த்தி பலி அல்லது பாவக்கழுவாய்க்கான பலி. இந்த 5 பலிகளையும் 6 அதிகாரங்கள் விளக்கி சொல்கின்ற இந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை மீண்டும் இந்த 5 பலிகளை பற்றிய குறிப்புகளும் வருகிறது. அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் அதிகாரத்தில் மட்டுமல்ல, அதே சமயத்தில் இந்த 6ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களிலே என்ன இந்த பலியை பற்றி எரிபலியை பற்றி சொல்லுகிறது. முதலில் என்ன பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது நாம் இதில் பார்த்தோம்னா, உதாரணமாக நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம். அவரது நேர்ச்சை எரிபலி எனில் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும். ஆக மாட்டை அல்லது காளையை, பழுதற்ற காளையை பலி கொடுக்க வேண்டும். அப்ப பலிப்பொருள் என்ன? பழுதற்ற காளை. 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். எரிபலிக்கான அவரது நேர்ச்சை ஆட்டு மந்தையில் உள்ள செம்மறி அல்லது வெள்ளாடாக இருந்தால் அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கொண்டு வர வேண்டும். ஆக காளை மாடு மட்டுமல்ல, ஆட்டுக்கிடா. அது செம்மறியாடாகவும் இருக்கலாம், வெள்ளாடாகவும் இருக்கலாம். இப்பொழுது 3வது உதாரணமாக 14ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அவர் ஆண்டவருக்கு செலுத்தும் நேர்ச்சை பறவை எரிபலி எனில் காட்டு புறாக்களையாவது மாட புறாக்களையாவது நேர்ச்சை செலுத்த. ஆக எதையும் பலி கொடுக்கலாம். காட்டுப்புறாவையும் பலி கொடுக்கலாம், மாடப்புறாவையும் பலி கொடுக்கலாம், நேர்ச்சியாக செலுத்த வேண்டும். ஆக 3 வகையான பலிகளை இந்த எரிபலியாக ஒப்பு கொடுக்கலாம். என்னென்ன பலி பொருள்? காளை மாடு, ஆடு அல்லது செம்மறி ஆடு, செம்மறி ஆடு அல்லது வெள்ளாடு. 3வது மாடப்புறா அல்லது காட்டுப்புறா. எனவே 3 வகையான பறவைகளையும் பலி கொடுக்கலாம், ஆட்டையும் பலி கொடுக்கலாம், மாட்டையும் பலி கொடுக்கலாம் எரிபலிக்காக. ஆக இந்த பலிப்பொருள் என்னவாக இருக்க முடியும் என்பதை நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். இப்ப 2வது கட்டத்துக்கு வருவோம். பலி கொடுக்கப்படுவது எப்படி பலி கொடுக்கப்படுகிறது? இதை நாம் அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தோம் என்றால் அது எப்படி பலி கொடுக்கப்படுகிறது என்பது தெளிவாகும். இதுதான் என்னுடைய 2வது கேள்வி. பலி எப்படி கொடுக்கப்படுவது? பலிப்பொருள் சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நம்ம ஏற்கனவே சந்திப்பு கூடாரத்தை பற்றி விளக்கமாக கேட்டிருக்கிறோம். சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயில் ஏறக்குறைய பலிப்பிடத்துக்கு முன்னால் இருக்கிறது. எனவே அது ஆடாக இருந்தாலும் சரி, காளை மாடாக இருந்தாலும் சரி, புறாவாக இருந்தாலும் சரி,
என்ன பண்ணணும்? சந்திப்பு கூடாரத்துக்கு முன்னால் முற்றத்திற்கு நேர்ச்சையாள கொண்டு வருகிறார். பலிப்பொருள் மேல் தன் கைகளை வைக்கிறார். அது பறவையாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கரங்களை பலிப்பொருள் மீது வைக்கிறார். எதுக்காக கரங்களை பலிப்பொருள் மீது வைக்கிறார்? தன்னையே பலியாக. இது நான் இந்த பலிப்பொருளாக இருக்கிறேன். இந்த பலிப்பொருள் வேறு யாரும் அல்ல, நானே அந்த பலிப்பொருள் இருக்கிறேன். எனவே இந்த பலிப்பொருளை ஒப்புக் கொடுக்கிற போது யாரை ஒப்புக் கொடுக்கிறோம்? தங்களையே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அதன் பிறகு பலிப்பொருள் வெட்டப்படுகிறது. எங்கே வெட்டப்படும்? பலிபீடத்தில் அல்ல. நான் சந்திப்பு கூடாரத்தை பற்றி சொல்லுகிற போதே சொன்னேன், 2 பகுதிகளிலும் அதற்கான வெட்டுகின்ற இடம் இருக்கும், மேஜைகள் இருக்கும் அல்லது தளங்கள் இருக்கும். அந்த தளத்திலே வெட்டப்படுகிறது. ஒவ்வொன்றாக, அது ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட பிறகு என்ன வரும்? இரத்தம். அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் முன்னால் பலிபீடத்தில் தெளிக்க வேண்டும். அதுதான் குருவினுடைய வேலை. அந்த பலிபீடத்தில் இரத்தத்தை தெளித்த பிறகு என்ன பண்ணணும்? நெருப்பூட்டம் வேண்டும் பலிபீடத்தில். அப்படி நெருப்பூட்டிய பிறகு இவர் எதாவது வெட்டி இருக்கார்ல, அது வெட்டி இருக்கிறதுல துண்டங்கள், அதே மாதிரி தலை, கொழுப்பு, குடல், கால்கள், அது ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, இவையெல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? எரிக்கப்பட வேண்டும். பிரா என்றால் தலையை திருகிவிட்டு அதை எரிக்க வேண்டும். என்றால் அதை வெட்டக்கூடாது. புறாக்களை தலையை மட்டும் திருகிவிட்டு அந்த இரத்தத்தை எடுத்து பீடத்தில் தெளித்து விட்டு அதை எரிக்க வேண்டும். ஆனால் இறக்கையை தனியாக எடுக்க வேண்டும், தனியாக எரிக்க வேண்டும். ஆக இதுதான் பலியை ஒப்புக் கொடுக்கின்ற நோக்கம். இது இந்த முதல் அதிகாரத்தில் மட்டுமில்லை, 6ஆம் அதிகாரம் 8 முதல் 13 இதே சிந்தனைகள் வரும். எனவே 2ஐயும் நாம் இணைத்தே பார்க்க வேண்டும். அதற்கடுத்து இந்த பலியினுடைய நோக்கம் என்ன? நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், ஒவ்வொரு பலிக்கும் நோக்கம் இருக்கிறது. அது எரிபலியாக இருந்தாலும் சரி, அல்லது நல்லுறவு பலியாக இருந்தாலும் சரி, அல்லது விருப்ப பலியாக இருந்தாலும் சரி, எல்லா பலிகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த எரிபலிக்கான நோக்கம் என்ன? பலிப்பொருளை பற்றி பார்த்து விட்டோம். பலி கொடுப்பது எப்படி என்பது பற்றி பார்த்து விட்டோம். இப்போ 3வது, பலிக்கான நோக்கம் என்ன? என்ன நோக்கத்திற்காக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது? 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதன் குடலையும் கால்களையும் தண்ணீரில் கழுவி அவை எல்லாவற்றையும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவர். நெருப்பாலான இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். ஆக எதற்காக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது? நறுமணமிக்க பலியாவதற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. என்றால் ஆண்டவர் விரும்புவது நறுமணமிக்க பலி என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே பலி ஒப்புக் கொடுப்பதனுடைய நோக்கம் நறுமணமிக்க பலியாக தன்னுடைய பலி இருக்க வேண்டும். 2வது, பலி ஒப்புக் கொடுப்பதனுடைய முக்கியமான நோக்கம் பாவத்திற்கு கழுவாயாக. அதுவும் குறிப்பாக இந்த எரிபலி என்பது ஒருவன் தான் செய்த பாவத்திற்கு, குற்றத்திற்கு பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவனின் கோபத் தண்டனையிலிருந்து தப்பிக்க அல்லது அவரது கோபத்திலிருந்து தப்பித்ததற்கு நன்றியாக. தப்பிப்பதற்கும் பலி கொடுக்கப்படுகிறது, தப்பித்த பிறகு அதற்கு நன்றியாகவும் இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. என்றால் இறைவனுடைய கோபம் இவர் மேல் விழுந்து விட்டது. இவர் செய்த குற்றத்திற்காக, தவறுக்காக இறைவனுடைய கோபம் வந்து விட்டது. அப்ப இறைவனுடைய கோபம் தன்னை விட்டு மீள வேண்டுமென்றால், தன்னிடமிருந்து வெளியேற வேண்டுமென்றால் என்ன பண்ணணும்? பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும். 4வது, பொது நன்றிக்காக. பொதுவாக எல்லா செயல்களுக்கும் என்னென்ன இறைவன் தனக்கு செய்திருக்கிறார் அத்தனைக்கும் நன்றியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த 4 சிந்தனைகள். எரிபலியினுடைய நோக்கம், 1வது நறுமணமிக்க பலியை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க, 2வது பாவங்களுக்கு கழுவாயாக, 3வது எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் இல்ல இறைவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்க, அந்த கோப தண்டனையிலிருந்து தப்பித்ததற்கு நன்றியாக, 4வது இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது.
ஆக இந்த பலியினுடைய நோக்கத்தை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பலிகளிலே குருக்களுக்கு ஒரு பகுதி மட்டும்தான் செல்லும், மற்ற எல்லாமே எரிக்கப்பட்டுவிடும். எரிபலியை பொறுத்த மட்டும் குருக்களுக்கு எது செல்லும்? ஒன்றே ஒன்று மட்டும்தான் செல்லும். மற்ற பலிகள் போல அல்ல. சாதாரணமாக தானிய பலிகள் என்றால் அதில் பெரும்பகுதி குருக்களுக்கு போகும், சிறு பகுதி மட்டும்தான் எரிக்கப்படும். ஆனால் இந்த தகனப்பலியில் எரிபலியை பொறுத்த மட்டில் எல்லாமே எரிக்கப்பட்டுவிடும், ஒன்று தவிர. அது என்னவென்றால் பலிப்பொருளுடைய தோல் மட்டும்தான் யாருக்கு சொந்தமாகும்? குருக்களுக்கு, பலி ஒப்பு கொடுக்கிற குருக்களுக்கு. இரண்டாவது, பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த நெருப்பு அணைக்கப்படக்கூடாது. இந்த முதல் அதிகாரத்தை பொறுத்த மட்டில், அதுவும் குறிப்பாக இந்த பலியை பொறுத்த மட்டில் இதுதான் அழுத்தமான சிந்தனை. ஆக இந்த பகுதியில் 3 சிந்தனைகளை பார்த்திருக்கிறோம். என்ன பலி கொடுக்கப்படுவது, எப்படி பலி கொடுக்கப்படுவது, எதற்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுவது, இந்த 3 கேள்விகள் தான் இனி வருகின்ற ஒவ்வொரு பலிகளிலும் முதன்மை பெறும். இப்போ இந்த முதல் அதிகாரத்தையும் அதே மாதிரி 6ஆம் அதிகாரம் 8 முதல் 13 நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். நீங்கள் உங்களை வாசிக்க சொன்ன அந்த பகுதியிலிருந்து அந்த பிரிவு தொடங்குகிறது. உதாரணமாக 1 to 9 வரை காளையை பற்றிய குறிப்பு இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 10 to 13 வரை ஆடு பற்றி குறிப்பு இருக்கிறது. மாசற்ற ஆடு, அதில் வெள்ள ஆடாக இருக்கலாம், செம்மறி ஆடாக இருக்கலாம். 1ஆம் அதிகாரம் 14 to 17 வரை பறவையை பற்றிய குறிப்பு. அது மாடப்புறாவாக இருக்கலாம் அல்லது காட்டுப்புறாவாக இருக்கலாம். எனவே முதல் அதிகாரம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. காளையை பற்றிய குறிப்பு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9, ஆட்டை பற்றிய குறிப்பு 1ஆம் அதிகாரம் 10 to 13, பறவை பற்றிய குறிப்பு 1ஆம் அதிகாரம் 14 to 17 முடிய. இது தவிர்த்து இது பலியை கொண்டு வருகிறவர் நேர்ச்சியாளர் பற்றிய தொடர்பு தான். ஆனால் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 13 அந்த வசனங்கள் யாரை பற்றி சுட்டி காட்டுகிறது? குருவானவரை. பலி ஒப்பு கொடுக்கிற அந்த குரு, அவர் எதை எடுத்துக்கலாம், அவருடைய உடைமை என்ன, இந்த தோலை எதற்காக அவர் பயன்படுத்தலாம்? உடையாக. என்றால் குருக்கள் அதற்கென்று தனியான உடைகளை அணிய வேண்டும். மக்கள் போல சாதாரண உடைகளை அணிய முடியாது. நம்முடைய திருப்பலி உடைகள் மாதிரி அவங்களுக்கு தனி பட்டைகள் எல்லாம் இருக்கும். அதற்கு தயாரிப்பதற்கு இந்த தோல் பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த முதல் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். அதோடு 6ஆம் அதிகாரம் 18 முதல் 13 வசனங்களை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கிற போது முதல் அதிகாரத்தோடு இந்த 6ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களை இணைத்தே நாம் வாசிப்பது நலம். அப்பதான் இதனுடைய முழுமையான பொருள் நமக்கு தெரியும், தொடர்பு நமக்கு தெரியும். ஆக இந்த 1ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 13 ஒரு வகையான பலியை பற்றி சுட்டி காட்டுகிறது, விளக்குகிறது. என்ன என்றால் எரிபலி. இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஒரு சில எண்ணங்களுக்காக பலியை ஒப்பு கொடுத்தார்கள். குறிப்பாக பாவத்திற்கு பரிகாரமாக, பாவ கழுவாயாக, ஆண்டவருக்கு விரும்பும் நறுமண பலியாக, இறைவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்க அல்லது தப்பித்ததற்காக நன்றியாக, பொதுவான நன்றியாக எரிபலிகளை செலுத்தினார்கள். எரிபலி என்பது முழுமையாக எரிக்கப்பட்டு விட வேண்டும், ஒன்று மட்டும் மிச்ச வேண்டும், தோல் மட்டும் அது குருவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த எரிபலி பற்றிய தெளிவு. அன்பார்ந்த நேயர்களே, இந்த அதிகாரத்துக்கான வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாம் அருத்தந்தையிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த அதிகாரத்தின் வசனங்களை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் அதிகாரம் 1. ஆண்டவர் மோசேயை அழைத்து சந்திப்பு கூடாரத்திலிருந்து அவரோடு பேசினார். இஸ்ரவேல் மக்களோடு நீ பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது: உங்களில் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சை செலுத்த வந்தால்
மாட்டு மந்தையிலிருந்தோ ஆட்டு மந்தையிலிருந்தோ கால்நடையை ஒப்புக் கொடுப்பார். அவரது நேர்ச்சை எரிபலி எனில் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும். ஆண்டவர் திருமுன் ஏற்புடையதாகுமாறு அதை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அவர் படைக்கட்டும். அவர் எரிபலியின் தலைமேல் தம் கையை வைப்பார். அது அவருடைய பாவத்திற்கு கழுவாயாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இளம் காளையை அவர் ஆண்டவர் திருமுன் அடிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை கொண்டு வந்து சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். பின்பு அவர் எரிபலியை தோல் உரித்து பகுதி பகுதியாக துண்டிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் பலிபீடத்தின் மேல் தழலிட்டு அந்நெருப்பின் மேல் விறகு கட்டைகளை அடுக்குவர். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் அடுக்கியிருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பர். அதன் குடலையும் கால்களையும் தண்ணீரில் கழுவி அவை எல்லாவற்றையும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவர். நெருப்பாலான இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். எரிபலிக்கான அவரது நேர்ச்சை ஆட்டு மந்தையில் உள்ள செம்மறி அல்லது வெள்ளாடாக இருந்தால் அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் திருமுன் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை அவர் கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். அவர் அதை பகுதிகளாக துண்டித்து துண்டங்களோடு தலையையும் கொழுப்பையும் சேர்த்து வைப்பார். பின்பு குரு அவற்றை பலிபீடத்தில் உள்ள நெருப்பின் மேல் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பார். அதன் குடலும் பின்னந்தொடைகளும் தண்ணீரால் கழுவப்படும். அவை அனைத்தையும் பலிபீடத்தின் மேல் குரு எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலி ஆகும். அவர் ஆண்டவருக்கு செலுத்தும் நேர்ச்சை பறவை எரிபலி எனில் காட்டுப்புறாக்களையாவது மாடப்புறாக்களையாவது நேர்ச்சையாக செலுத்த வேண்டும். அதை குரு பலிபீட தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை திருகி பலிபீடத்தில் எரித்து விடுவார். அதன் இரத்தத்தையோ பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்த விடுவார். அதன் இறைப்பையையும் இறகுகளையும் அகற்றி அவற்றை பலிபீடத்திற்கு அருகில் கிழக்கு புறமாக சாம்பல் இடுகிற இடத்தில் எரிந்து விடுவார். அதன் இறக்கைகளை பிடித்து இரண்டாக்காமல் அதனை கிழிப்பார். அவ்வாறு கிழித்த பின் குரு அதை பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலியாகும்.